நம்மளுடைய விஜய் சேதுபதி எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த நம்மளால கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடியலங்க. ஆமாங்க, விஜய் சேதுபதி ரொம்ப ஷார்ட் பீரியட்ல தமிழ் சினிமா உலகத்துல ஒரு உயரத்துக்கு போய் சேர்ந்த ஒரு நடிகர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இவர்கிட்ட எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே மாறி படத்துல வந்துட்டு அவ்வளவு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாரு. ரொம்பவே எளிமையானவர். இயக்குநர்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட புகழ்களை பெற்றிருக்கார் நம்மளுடைய விஜய் சேதுபதி. அது மட்டும் இல்ல, இவரை வச்சு ஒரு படம் எடுத்தா கண்டிப்பா வந்துட்டு அந்த படம் பயங்கரமான ஹிட் ஆயிடும். போட்ட காசை திருப்பி கண்டிப்பா இவர் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எல்லா ப்ரொடியூசர்ஸும் எல்லா இயக்குநர்களும் இவர்கிட்ட கதை சொல்வதற்கு ரொம்பவே தயாராக காத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு கண்டிஷனுமே போடாம எந்த கதை வந்தாலும் அந்த கதையில சிறப்பா நடிச்சிருந்த நம்மளுடைய விஜய் சேதுபதி தற்போது புதுசா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஐஸ்வர்யா ராஜேஷ் விஜய் சேதுபதி கூட கிட்டத்தட்ட 3 படங்கள் நடிச்சிட்டாங்க. காயத்ரி விஜய் சேதுபதி கூட 2 படம் நடிச்சிட்டாங்க. இப்ப இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் காயத்ரி இவங்க 2 பேருமே வந்துட்டு இதுக்கப்புறம் என்னோட படத்துல கமிட்டே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இதுதாங்க வந்துட்டு இப்ப தற்போது இந்த 2 நடிகைகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி ஒரு வருஷத்துக்கு 6 படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த 6 படத்துலையும் கண்டிப்பா இதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷால நடிக்கவே முடியாது. ஐஸ்வர்யா ராஜேஷ் தற்போது ஏகப்பட்ட படங்கள் நடிச்சு வந்துட்டு இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்துட்டு அழுத்தமான கதாபாத்திரத்துல இது வரைக்கும் நடிக்கல. இப்பதான் மேடம் வந்துட்டு நான் கவர்ச்சியா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள நம்மளுடைய விஜய் சேதுபதி இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணிட்டாரு. இது அந்த நடிகைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காம். ஆனா விஜய் சேதுபதி பக்கம் என்ன மாதிரி கருத்துக்கள் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரே நடிகை கூட நான் திருப்பி நடிக்கிறதுனால புதுமுக நடிகைகளுக்கு நான் சான்ஸ் கொடுக்காத மாதிரி ஆகிடுது. அதனால தான் நான் அவங்க கூட நடிக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்னதாக விஜய் சேதுபதி தரப்பினர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதை ஐஸ்வர்யா ராஜேஷ் பன்மையா கண்டிச்சு வந்துட்டு இருக்காங்களாங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.